இப்போதான் ரெக்கார்டிங் போட்டேன். சரியா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு நியூட்டன் சொன்னா என்னன்னு சொன்னாடா, ஒரு கிலோகிராம் திணிவுடைய பொருளில் ஒரு ms-2 எனும் ஆர்முடுகலை ஏற்படுத்தும் விசை ஒரு நியூட்டன் எனப்படும். சரியா? தெரியும் தானே? F = ma. இது ரெண்டே உண்டாக்கணும். ஒரு கிலோகிராம் பொருள்ல ஒரு ms-2 இருந்தா அது ஒரு கிலோகிராம் ms-2 ஆகி அதுதான் ஒரு நியூட்டன். சரியா? ஸோ இதுதான் டெஃபினிஷன் இதுல. ஸோ அடுத்தது ஒரு ஜூல். ஒரு நியூட்டன் விசை தனது பிரயோக புள்ளியை விசையின் திசையில் ஒரு மீட்டர் தூரம் நகர்த்துமாய் இவ்விசையினால் செய்யப்படும் வேலை ஒரு ஜூல் ஆகும். சரியா? இது எப்படியும் வர W = Fx. இவர் உண்டாகணும், இவர் உண்டாகும். சரியா? ஆகவே ஒரு கிலோகிராம் மீட்டர்/2 into மீட்டர். அவை ஒரு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் (2) அதான் ஒரு ஜூல். சரியா? இதுதான் இது வந்து ஜூல்ன்றது. அடுத்தது வாட். ஒரு வாட் அவர் எப்படி வந்துன்னு சொன்னா, ஒரு பொருள் ஒரு செகண்டில் ஒரு ஜூல் வேலை செய்யுமாயின் அதன் வலு ஒரு வாட் எனப்படும். சரியா? ஒரு வாட் எனப்படும். அப்படின்னா இது எப்படி வருது? வெட்டுன்னு என்னது? E = எப்படி சொல்லணும் உங்களுக்கு? W ன் கீழ் T. அது W எங்களுக்கு தெரியும், கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் (2) ன் கீழ் T. அது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் (2) கெஸ்ன்னு வரும் செகண்ட். அவை இதுல இருந்து நாங்க எழுதுற F into V ன்னு எங்களுக்கு எழுதணும். எப்படி எழுதலும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 சொன்னா இவர் வந்து
திரும்ப 1 மீட்டர் செகண்ட் -1 எடுத்து அங்கே எழுதினோம்னு சொன்னா இவர் வந்து வி. ஆகவே இது வி. சரியா? இப்படிதான் வருது. ஆகவே இதை டெபினிஷன் எல்லாம் அப்படியே வச்சுக்கொண்டு இப்ப நாங்க கணக்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? என்னும் பதங்களை வரையறுத்தாச்சு. அடுத்தது 15 கிலோகிராம் திணிவுடைய மோட்டார் படம் ஒன்று 4 தர 15 கிலோகிராம் திணிவுடைய அடித்தட்டையான படகொன்றை நீலா கயிறு ஒன்றினால் இழுக்கின்றது. மோட்டார் படகில் உள்ள என்ஜின் 400 கிலோவாட் வலுவில் வேலை செய்யும் போது மோட்டார் படகும் அடித்தட்டையான படகும் 36 km/h என்னும் வேகத்துடன் 0.06 ms-2 என்னும் ஆர்முடுகளுடனும் இயங்குகின்றன. மொத்த நீர் வழித்தடையை காண்க. நீர்க்கமா வழி தடையை காண்க. சரியா? அடுத்தது மோட்டார் படகினதும் அடித்தட்டையான படகினதும் இயக்கத்திற்கான வழி நீர் தடைகள் அவற்றின் திணிவுகளுக்கு விகித சமம் எனின் கயிற்றில் உள்ள இழுவைகளை காண்க. சரியா? இதான் நிகழ்ச்சி கேட்டுக்கிற கேள்வி. கேள்வி விளங்கலையா? இப்படிதான் 15 கிலோகிராம் திணிவுடைய மோட்டார் படகொண்டால 4 தர 15 கிலோகிராம் திணிவுடைய ஒரு படகொண்ட கட்டி இழுத்து கொண்டு போறோம். சரியா? அப்புறம் மோட்டார் படகுல உள்ள இன்ஜின் வந்து 400 கிலோவாட் வலுவுல வேலை செய்யப்போல மோட்டார் படகும் அடித்தட்டையான படகும் 36 km/h வேகத்துடனும் ஆர்முடுகள் ஒன்றோட போறோம். சரியா? மொத்த நீர்க்கமா வழித்தடைகளை காண்க. சரியா? நாங்க ரெண்டே ஒரு தடையமா எடுத்து செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நாங்க அப்படித்தான் இப்ப செய்ய போறோம். ரெண்டுலயும் தடை விசைக்கும் தானேடா. ஏண்டா அடுத்த கேள்வியில எங்களுக்கு ஃபுல்லா ஒண்ணு எடுத்து செய்யலாம். பட் அடுத்த கேள்வியில சொல்லி இருக்க பாரு, தட்டையான படையின் முயற்சியான வழித்தடை அவற்றின் திணிவலுக்கு வீத சமன். சரியா? அடு திணிவலுக்கு ஏற்ற மாதிரி அடு வழித்தடையிட நீர் தடையிட இது வந்து மாறும். ஸோ நான் இதை கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஐடியா ஒன்று வரும். நாங்கள் இப்போ செய்வோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து ஒரு படம் ஒன்று நான் சும்மா வரைகிறேன். அடித்தட்டையான படம்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் இப்படி ஒரு படம் வரையோம். இப்படி ஒரு படம். இது ஒரு படகு. இத படகுல கட்டி வச்சுக்கிறாங்க. அடித்தட்டையான ஒரு படகு. அடித்தட்டையான ஒரு படகு இதுல கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த படகுட திணிவு வந்து எங்களை சொல்லிக்கிற செய்யணும். வணக்கம். சரியா? இப்படி இருக்குது. இந்த படகுட திணிவு வந்து 15 கிலோகிராம். சரியா? 15 கிலோகிராம். ஸோ 15 G. அடுத்தது வேற என்ன தேன் சொல்லிக்கிறாங்க? இந்த படகுட திணிவு தந்திக்கிறாங்க
அந்த படகுல அவங்களுக்கு செல்லிக்கிற 4 தர 15 4 தர 15 4 தர 15 கிலோகிராம் ஆவேஜி. சரியா? நான் இதை போட்டு போறேன், இது எழுதுறேன். இவர் வந்து மோட்டார் படகு, இவர் வந்து அடி தட்டையான படகு. சரியா? அடுத்தது இவர் மேலுக்கு ஒரு விஷயம் உண்டு, இது மருதாக்க விஷயம் உண்டு. இவரை நான் S2 போடுறேன். இங்க இருக்கிற விஷயம் S1 போடுறேன். அதே போல ரெண்டிலையும் தடை விசை 2 தாக்குது. உங்களுக்கு ஒரு R1, உங்களுக்கு ஒரு R2. சரியா? இந்த R1 R2 என்னன்னு சொன்னா, அது R1 வந்து அந்த குறித்த படகுல தாக்குற வழியிடே நீர்டே மொத்த தடை. அதாவது R1 சொல்ற மோட்டார் படகுல தாக்குற வழியிடே நீர்டே மொத்த தடை. R2 சொல்ற அந்த அடித்தட்டையான படகுல தாக்குற வழியிடே நீர்டே மொத்த தடை. முழு படகுலேயும் தாக்குற மொத்த தடை வந்து R1 + R2. சரியா? இதே விஷயத்த விளங்கிக்கோங்க. அடுத்தது இந்த இதுல இழுவை ஒன்று தாக்கும், Tன்னு சொல்லி இழுவை தாக்கும். ஸோ ஆர்முடுகள் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு ஆர்முடுகள் உண்டு. F = 0.06 ms - 2. அதே போல அடித்தட்டையான படம் 36 கிலோமீட்டர் வேகத்துடன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு V = 36 km/h என்ற ஒரு இதோட இன் கொண்டு இது. ஓகே, இப்போ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் இதுல. அது எப்போ மீக்கிறதானே F. இப்போ இது என்னத்தை செல்றேன்னு சொன்னா நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ளப்படாது. இப்போ ஆர்முடுகளோடு இயங்குது ஒரு வேகத்தை எப்படியா செல்லிக்கிறேன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல செல்லிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு டைமை நாங்க போடுவோம் T = Tன்னு செல்ற அந்த ஒரு கணத்தை வச்சு இவங்க செல்றது விளங்குதா? ஏன்னு சொன்னா நீங்க யோசிக்கப்படாது. சும்மா சொல்றீங்க 2 ms - 2 ஆர்முடுகள் செல்லிட்டு 10 ms - 1 வேகத்துல போய்த்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணப்படாது. எப்படியும் 10 ms - 1 போற வேகம் கூடும் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கப்படாது. இவங்க செல்றவங்களுக்கு வந்து ஒரு கணத்தை செல்றேன், அது பெய்த்து கொண்டுதான் இருக்குது. இப்ப அது வந்து 36 km/h வந்து நின்றுக்குது. 0ல இருந்து தொடங்கி 0.06 ms - 2 வேகத்தோட 36 km/h வந்து நிக்கிற டைம்ல தான் எங்களுக்கு இதை தந்திக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க செய்ய போறோம். சரியா? சோ இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே கணக்க செய்ய ஸ்டார்ட் போவோம். எங்களுக்கு வந்து அந்த இலையில் உள்ள விகித சமநிலை கைட்டுள்ள இழுவையில காண சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எழுதுவோம். மோட்டார் படகுல வலு தந்திக்கிற இல்லையா 400 kW. சரியா? அதே எழுதி கொள்வோம் நாங்கள் இங்க. இல்லாட்டி வேணாம், நாங்கள் கீழாத ஒரு இடத்துல எழுதி கொள்வோம். மோட்டார் படகின் வலு என்ன 400 kW தந்திக்கிறாங்க. ஸோ 4 தர 15 watt. சரியா? இது எழுதியாச்சு. அதே போல மோட்டார் படகின் வேகம். சரியா? ஏண்டாடா எங்களுக்கு எல்லாம் வெட்ல தானே தந்திக்கிறோம். ஸோ நாங்க மீட்டர் செகண்ட்ல தான் செய்யணும். பட் அவங்க வேகம் தந்திக்கிறவங்களுக்கு பாரு 36 km/h சொல்லி தந்திக்கிறேன். ஸோ அதையும் அழகு மாற்றங்கள் செய்யறத காட்டினா நல்லா உங்களுக்கும் பிழையாகாது. அதே போல
உங்களுக்கு புறவு கன்ஃபியூஷனல் கொஞ்சம் குறவாயிருக்கும் சரியா. ஏன்னு சொன்னா நீங்க சும்மா ஒரு இடத்த சும்மா பெருக்கி பார்த்து செய்யறதை விட நீங்க அதை கணக்கில் ஒரு பாட்டா எடுத்து செஞ்சேன்னு சொன்னா அது உங்களுக்கு பிழையாத நல்லா குறவாயிருக்கும் சரியா. ஸோ அழகு மாற்றத்துக்கும் சில டைம் மார்க்ஸ் தரம் வாய்ப்பு இருக்குது சரியா. 2 ஆகவே 10 ms-1 அப்படின்னா அழகு மாற்றத்துக்குன்னு சொன்னா அழகு மாற்றம் அந்த ஸ்டெப்புக்கு சரியா. அழகு மாற்றம் செய்யறதுக்கு எப்படி மார்க்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப்புக்கும் சில டைம் மார்க்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா வளமையா எழுதுறது போல முதல்ல தொகுதிக்கு இல்லாட்டி தொகுதியின் இயக்கத்துக்கு இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிக்கும் சரியா. ஸோ பாவிச்சோம் சொன்னா எஃப் மைனஸ் R1 மைனஸ் R2 சமன் திணிவு என்னத்தை 10 பிளஸ் திணிவத்தான் எழுதணும் 4 தர 10 5 ஆறு முதல் வந்து 0.06 0.06. ஸோ இதை நான் வந்து முதலாம் சமன்பாடு எழுதுறேன். ஸோ எங்களுக்கு சுருக்கலாம் f மைனஸ் R1 மைனஸ் R2 சமன் 5 தர 10 தர 6 தர 10 2. ஆகவே f மைனஸ் R1 மைனஸ் R2 சமன் 30 தர 10 சொல்லி வரும். ஆகவே 3 தர 14. இது வந்து எங்களோட முதலாவது சமன்பாடு சரியா. இப்ப நாங்க எதை நோக்கி பெய்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றத கொஞ்சம் பார்க்கணும். இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து காட்ட சொல்லிக்கிற வந்து மொத்த நீர் வழித்தடையை காண்க. மொத்த நீர் வழித்தடை நான் எதுன்னு சொன்னேன் R1 பிளஸ் R2. அதுக்கு R1 பிளஸ் R2 தான் வேணும் சரியா. ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தொகுதிக்கு இல்ல சாரி மோட்டார் படகிற்கு மோட்டார் படகு தான். இப்ப நாங்க இதுல வந்து என்ன செய்வோம் இந்த ஈக்குவேஷன்ல இந்த நான் கண்டிக்கிற ஈக்குவேஷன்ல எங்களுக்கு எப்ப கண்டா சரிதானே. எப்ப கண்டா R1 பிளஸ் R2 தெரியுமே. ஸோ எப்ப கண்டது நாங்க என்ன செய்ய போறோம் P சமன் FP போட போறோம். P சமன் FP போட்டதுல எதிர்க்கு வலு இருக்குது P சமன் FPன்னு சொன்னா வேகம் தந்திக்கிறவங்களுக்கு மோட்டார் படகுக்கு வலு தந்திக்கிறாங்க மோட்டார் படகுட வலு தான் தந்திக்கிறாங்க. ஸோ அது ரெண்டையும் வச்சுட்டு எங்களுக்கு எப்ப காணலாம். அது மோட்டார் படகுக்கு P சமன் FB பிரயோகிச்சோம்னு சொன்னா வலு தந்திக்கிறாங்க அதுக்கு நாங்க எழுதினோம் 4 தர 10 சமன் F தர வேகம் வந்து 10. ஆகவே F சமன் 4 தர 14 நியூட்டன் சரியா. இது எங்களுக்கு கிடைச்ச ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கணும் சரி. ஆகவே 1,2 எங்களுக்கு எழுதலாம் F மைனஸ் R1 பிளஸ் R2 சமன் 3 தர 14 சரியா. ஆகவே R1 பிளஸ் R2 சமன் 4 தர 14 3 தர 14. ஆகவே R1 பிளஸ் R2 சமன் 1 தர 14 நியூட்டன். ஆகவே கீழ் எழுதுங்கோ. எனவே நீராலும் வழியாலும் படகுகளில் தாக்கும் மொத்த தடை R1 பிளஸ் இல்லடா மேலுதை பீக்கும் தான் நாங்க வந்து கிடையாதான ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். நீங்க அதை S1 S2 காண வந்தா உங்களுக்கு மேலுதைக்கு வரும் சரிங்களா. R1 பிளஸ் R2 சமன் 1 தர 14 நியூட்டன் ஆகும் சரியா. விளங்கிச்சா? டவுட் கேட்டால்
இடையா பாய்ச்சக்குள்ள தடை விசை மட்டும்தான் வரும். நீங்க மேல் நோக்கி பாய்ச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேலுதைப்பு சம்மந்தப்படும். அடுத்தது எங்களுக்கு சொல்லிக்கிற மோட்டார் படகினதும் அடித்தட்டையான படகு இயற்கைக்கான வலித்த அவற்றின் திணிவலுக்கு வீத சமனெனின் கயிற்றுள்ள இழுவையை காண்க. சரியா? சோ எழுதுவோம். நீராலும் இதுவரையில விளங்கிச்சா? நான் சொன்ன R1 + R2 கண்டது விளங்கிச்சுதானே? இல்லாட்டி எனக்கு டவுட்டினா கேளுங்க. இதுவரையில செஞ்சதுல நான் அடுத்த பாட்டு செய்யறதுக்கு முதல்ல அல்பா அத்தீப் சார் டவுட் என்னன்னு சொன்னா கேளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். இல்லாட்டி செய்வோம். ஓகே, அப்ப நீராலும் வலியாலும் ஏற்படும் தடைகள் படகுகளின் திணிவுகளுக்கு நேர் விகித சமன் எனின் எப்படி வரும்? R1 proportional to R1 எதுக்கு proportional ஆகும்? 15க்கு proportional ஆகும். R2 வந்து 4 தர 15க்கு proportional ஆகும். 15. R2 வந்து என்ன ஆகும்? 4 தர 15 ஆகும். சரியா? சோ எங்களுக்கு எழுதலாம் R1 சமன் K தர 15. அதே போல R2 சமன் K தர 4 தர 15. சரியா? சோ R2 சமன் 4K தர 15. சோ R1 + R2 எப்படி வரும்? 5K தர 15 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். சோ இது 5K தர 15 எதுக்கு சமன்? 5K தர 15 எதுக்கு சமன்? 1 தர 14க்கு சமன். சரியா? ஆகவே உங்களுக்கு K காணலாம். K சமன் 1/50 சொல்லி வரும். சரியா? சோ இதுல இருந்து உங்களுக்கு R1 மார்க் தனித்தனியாக காணலாம். ஆகவே R1 சமன் K தர 15ல R1 சமன் 1/50 தர 15. R1 சமன் 2 தர 13 நியூட்டன். அதே போல R2 சமன் 4K தர 15. சரியா? ஆகவே R2 சமன் 4 தர 1/50 தர 15. ஆகவே R2 சமன் 8 தர 13 நியூட்டன் சொல்லி வரும். சரியா? நாங்க இப்ப R1 R2 கண்டுட்டோம். பட் எங்களுக்கு காணணும் வந்து இழுவைய. அது இழுவைய காண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா இந்த படையை யூஸ் பண்ணுவோம். அடித்தட்டையான படை இயக்கத்துக்கு F சமன் ma யூஸ் பண்ணுவோம். ஆகவே அடி தட்டையான படகின் இயக்கத்துக்கு இடைத்திசையில F சமன் ma யூஸ் பண்ணோம்னு சொன்னா T - R2 வரும். T - R2 சமன் M வந்து 4 தர 15. M தர A வந்து 0.06 6 தர
10 சாய 2. பட் உங்களுக்கு R2 தெரியுமா? T சமன் 24 தர 10 3 சக R2 வந்து 8 தர 13. ஆகவே T சமன் 32 தர 13 நியூட்டன் சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இல்லாட்டி நீங்க இதுக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காணலும். சரி, மைனஸ் டி மைனஸ் R1 சொல்லி 3க்கும் பிரதியிடலாம். ஸோ இதுக்கு பிரதிட்டா 2க்கு தான் பிரதியிடணும். அவை அது லேசி. ஆகவே அதை சுற்றி நான் வந்து அடித்தட்டையான படம் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காணலும். உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். F மைனஸ் R1 மைனஸ் T சமன் M1 தர F அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ அதை பயன்படுத்தி உங்களுக்கு காணலாம். பட் பின்னுகிறதை யூஸ் பண்ணிட்டேன்னா அதுல வந்து பிரதியிட வேண்டியது வந்து குறம். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. அதை விட இது வந்து லேசி. ஸோ அதை யூஸ் பண்ண ஏன்னா அதுவும் எங்களுக்கு ஒரு டைம் சேவிங் தான். ஸோ இதை கணக்கு விளங்கிச்சா? மத்தாக்கள் அத்தீப் அல்பா அத்தீப் அல்பா விளங்கிச்சா? ஓகே. சரி, ஓகே. நான் அடுத்த கேள்வியை குரூப்ல போடுறேன்.
6வது மேலாவும் செஞ்சீங்க இல்லையா? ஸோ நான் ஓகே, இந்த கணக்கை எழுதுறது சின்ன டைம் ஒன்று தரேன். கணக்கு எழுது. நாங்கள் அப்படியே அடுத்த மீட்டிங்ல ஜாயின் ஆவோம் இல்லையா? நீங்க கணக்கு எழுதுவோம், இன்னும் 2 நிமிஷத்துல இது கட் ஆகும்.